இன்னைக்கு எபிசோட்ல ராதிகாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து கோபி கிட்ட குழந்தை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு கோபியும் ஷாக் ஆயிடுறாரு. ராதிகாவோட அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க. மயூ கிட்ட உனக்கு தம்பி பாப்பா பிறக்கும்னு இருந்தோம், ஆனா அது இப்போ நடக்காதுன்னு சொல்றாங்க. ராதிகா கோபி கிட்ட கோவப்படுறாங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னப்போ அந்த குழந்தை வேண்டான்னு சொன்னீங்கல்ல, இப்போ அது இல்லாமலேயே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல அப்படி சொன்னேன், அதுக்கு காரணம் இருந்துச்சு, ஆனா இப்போ இப்படி நடக்கும்னு நினைக்கலன்னு கோபி சொல்றாரு. எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணீங்கன்னு ராதிகாவோட அம்மா கோவப்படுறாங்க. உங்க அம்மா தான் ராதிகாவை கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்க, ஏன் அம்மா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு கோபி சொல்றாரு. ராதிகாவும் ஏன் அம்மா சொல்றது உண்மைதான், உங்க அம்மா தான் என்ன கீழே தள்ளி விட்டுட்டாங்க, அவங்க நினைச்சத சாதிச்சிட்டாங்கல்லன்னு சொல்றாங்க. உங்க அம்மாவால தான் என் குழந்தை போயிடுச்சு, உங்களை பார்க்கவே பிடிக்கல, வெளியே போங்கன்னு கோவப்படுறாங்க. ஈஸ்வரி பாட்டி கோபிக்கு கால் பண்ணி ராதிகா எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. கோபி பாட்டி கிட்ட அந்த குழந்தை வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்கல்ல, அது இப்போ இல்லாமலேயே ஆயிடுச்சு, இப்போ உங்களுக்கு சந்தோஷமானு கேக்குறாரு. பாட்டி பாக்யா கிட்ட நேத்து ராதிகா கீழே விழுந்ததுல குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நான் வேண்டான்னு சொன்னதாலதான் குழந்தை இல்லாம போயிடுச்சுன்னு என்ன பார்த்து சொல்லிட்டான்னு சொல்றாங்க. நான் வேண்டான்னு சொன்னது அவன் நல்லதுக்கு தானேன்னு சொல்றாங்க. பாக்யாவும் உங்க பையன் ஏதோ வருத்தத்துல சொல்லியிருப்பாரு, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்க. பாக்யா பாட்டிய வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா பாட்டி வரலன்னு சொல்லிட்டு என்ன ஏன் இப்படி சொன்னான்னு புலம்பிட்டே போயிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.